கல்யாண விஷயத்துல மட்டும் இல்லம்மா, எந்த விஷயத்திலையும் உங்க பேச்ச நான் மீற மாட்டேன். நீங்க பார்த்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. சத்தியமாமா. சரவணா, நீ எப்பவுமே என் புள்ள. அடியே, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி சொன்னேன்? ஒரு வேலை சொன்ன செய்ய மாட்டியா? இப்ப எதுக்கு இங்க மாசம் நின்னுட்டு இருக்க? பொம்பளை பிள்ளையா எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு பழகு. வெளியில காய வச்ச துணியெல்லாம் மடிச்சு வைன்னு உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? எதுக்குமே லாய்க்கலைன்னா எப்படி? சொல்லிக்கிட்டே இருக்கேல, ஏன் சொன்னதுக்கு ஒரு மட்டு மரியாதை இல்ல? காயப்பட்ட துணியை நேரத்தோடு எடுத்து வைக்க துப்பு இல்லையா? முதுகு வளைய மாட்டேங்குதோ? எல்லா வேலையும் அவன் தான் செய்யணும்னு சொல்லு. போ போ, அப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்காருல, போய் எடுத்துட்டு வா. மழை வேற வர்றது மாதிரி இருக்கு. சொல்ற பேச்சு கேக்குறது இல்ல. அப்பா, மாமா, என்ன அவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? விஷயம் இருக்கு. உங்க அப்பா கிட்ட தப்பிச்சு ஓடியார மாதிரி தெரியுது. வர முடியாதுன்னு தான் மாமா நினைச்சேன். நல்ல வேலை அம்மா வந்து காப்பாத்திட்டாங்க. உன் முகத்தில் இருக்க டென்ஷன் எல்லாம் பார்த்தா அது மட்டும் காரணமா தெரியலையே. ஆமா மாமா, அட்மிஷன் லெட்டர் தொலைஞ்சிருச்சா, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, அப்போ அது கிடைச்சா சந்தோஷமா இருவியா? இனிமே அது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல மாமா. அதான் தப்பு. எதை தொலைச்சாலும் நம்பிக்கையை மட்டும் தொலைக்கூடாது. உனக்கு அந்த அட்மிஷன் லெட்டர் கிடைக்கும். அது எப்படி? எப்படியா? தா இப்படி. தேங்க்யூ மாமா. ஐயோ, எப்படி இருக்கு தெரியுமா மாமா? எனக்கு சொல்லவே தெரியல மாமா. அப்படி ஒரு ஃபீல். எப்படி மாமா? எப்படின்னா? இல்ல, இது எப்படி உங்ககிட்ட? அதுவா, அது நம்ம பக்கத்து ஊருக்கார பையன் ஒருத்தன். வணக்கங்க. வணக்கம். இது வளவன் சார் வீடு தானே? ஆமாங்க. சார் இருக்காருங்களா? இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிட முடியுமா? எழுங்க எழுங்க. என்ன புஷ்பா? இதோ. வணக்கம் சார். வணக்கங்க. உட்காருங்க. இருக்கட்டும் சார், பரவாயில்ல சார். யார் நீங்க? என்ன விஷயம்? சார், நான் பக்கத்து ஊரு. இந்த லெட்டர் கீழே கிடந்துச்சு. இதுல வளவன் அப்படின்னு உங்க பேர் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். இந்தாங்க சார். புஷ்பா, பூங்குடி அட்மிஷன் லெட்டர் காணும் தேடிட்டு இருந்துச்சுல்ல, கிடைச்சிருச்சு. அடேங்கப்பா, என்னமோ வைர புதையல தேடி கண்டுபிடிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. இல்லையா பின்ன? பொம்பளை பிள்ளைங்க படிப்புக்கு அதை விட விலை ஜாஸ்தி. தம்பி சார், நீங்க மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க தம்பி. நான் இதை மறக்கவே மாட்டேன் தம்பி. என்ன சார் நீங்க? இது ஒரு சாதாரண விஷயம், இத போய் நீங்க பெருசா பேசுறீங்க. இல்ல தம்பி, நீங்க பண்ணிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். சார், ரோட்ல கிடந்ததை அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு போய் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க. நான் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி பேசுறீங்க. தம்பி, இந்த லெட்டர் கிடைக்காம என் மர்மாவை எப்படி எழுத தெரியுமா? ஓ. அவ
அழுதுட்டு நிக்கிறத பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவன் இத காணோம்னு அவ மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்ப கிடைச்சிருச்சு. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா ஓ தம்பி. தம்பி, அவ சந்தோஷத்தை மீட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணா தரலாம் தம்பி. ஐயோ, உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. உட்காருங்க தம்பி. நீங்க என்ன இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார். சாப்பிடுறீங்களா? இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும். நான் அவசரமா கொஞ்சம் வெளியே போகணும். என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்களேன். ஐயோ, நான் அடுத்த வாட்டி வரும்போது காஃபி குடிச்சிட்டு போறேன். அப்ப சரி, வரேங்கம்மா. சரிங்க வரேங்க சார். சரிங்க தம்பி. இந்த லெட்டரை பூங்குடிட்ட கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்ப போனை போட்டு சொல்லிடுறேன். ஏங்க ஆ. நீங்க ஃபோன் பண்ணுவீங்க, அவங்க அப்பா ஃபோன் எடுப்பாரு. அவன் எதுக்கு ஃபோன் பண்றான்னு வீட்டையே 2 பண்ணுவாரு. மருமகளோட அட்மிஷன் லெட்டர் கிடைச்ச உடனே உங்களை சுத்தி நடக்கிறது என்னன்னே தெரியாது போல இருக்கே. ஐயோ, ஏன் கேக்குற? எனக்கு சந்தோஷத்துல அப்படியே அதுக்கு அந்த தம்பிக்கு தான். ஐயையோ, என்னாச்சுங்க? அந்த தம்பி பேரை கேட்காம விட்டனே. அது சரி, சந்தோஷத்துல உங்களுக்கு உலகமே மறந்து போயிடும் போல இருக்கே. இந்த லெட்டர் யாரு கொண்டு வந்து கொடுத்ததுன்னு பூங்குடி கேட்டாக்கா நம்ம என்ன பதில் சொல்றது? உங்களுக்கு இந்த லெட்டர் முக்கியமா இல்ல கொண்டு வந்த ஆள் முக்கியமா? அப்படி இல்ல புஷ்பா, எவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேணாமா? சரி, நம்ம பக்கத்து ஊருக்கார தம்பி தானே, பார்க்கும்போது நன்றி சொல்லிக்கலாம். ஆ? அடடடடா. லெட்டர் தொலைஞ்சது அபசகுணம்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் மாமா. ஆனா அதை திரும்பவும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. நான் பிறந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சது 2-3 தடவை தான். அது உங்களால மட்டும்தான் மாமா. ஆனா இதுக்கு காரணம் அந்த பையன்தான். யாரு மாமா அது? அவன் நம்ம பக்கத்து ஊருக்கார பையன். அவன் பேரு, ஐயோ சாரி, பேரை கேட்க மறந்துட்டேன்.